சொல்லணும்னா இன்னைக்கு அமானிதத்துக்கு மாற்றம் செய்யறது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு, அது ஒரு மொட்லாக மாறிட்டு. இப்படி செஞ்சாதான் எங்களுக்கு முன்னேறதுக்கு ஏலும். கனிமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் முன்னேறதுக்கு ஏலும். எங்களோட உலகத்துடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிடும், கபருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். கனிமானவர்களை நாங்கள் பயப்படக்கூடிய விடயம், பயப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம். யாரெல்லாம் இப்படி ஏமாத்துறாங்களோ இவங்க ரெண்டு விஷயங்களை பயந்து கொள்ளணும். முதலாவது, உலகத்தில் தான் செய்யக்கூடிய அமல் அது பிறருக்கு போக வேண்டிய அமலாக மாறும். நாங்கள் நல்லா அமல் செஞ்சிருப்போம், ஹஜ்ஜு, உம்ரா, தொழுக, நோன்பு, ஜக்காத், தஹஜ்ஜத்துடைய எல்லா விதமான அமல்களையும் செஞ்சிருப்போம். ஆனால் மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு மோசடியை செஞ்சிருக்கிறோம்டா என்ன நடக்க போகுது? நாங்கள் மற்றவனுக்காக வேண்டி அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய எல்லா அமல்களையும் மற்றவனுக்கு கியாமத் நாளில் கொடுத்து போட்டு அவனுடைய எல்லா பாவங்களையும் நாங்கள் சுமத்து கொண்டு சகோதரர்களே நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாகும். நாங்கள் மிகப்பெரிய பங்களோட்டுக்காரர்களாக மாறுவோம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. அல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் மிகப்பெரிய பங்களோட்டுக்காரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் வர்ணிச்சிருக்கிறாங்க. கனிமானவர்களே, முதலாவது விஷயம், அமானிதத்துக்கு மாற்றம் செய்கிறோமா, மோசடி செய்கிறோமா, நாங்கள் பிறருக்காக வேண்டி அமல் செய்வோம். இது முதலாவது கட்டாயமாக நாங்கள் சிந்தனையில் வச்சுக்கொள்வோம். இரண்டாவது விஷயம், கனிமானவர்களே, கியாமத்துடைய நாளில் மிகப்பெரிய கேவலத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். உலகத்தில் பல ஆட்டங்கள் போடலாம். வழக்கு பேசி அமானிதத்துக்கு மோசம் செஞ்சு தன்னுடைய கடையை, வீட்டை, கூலி வீட்டை, மற்றவருடைய காணிய பங்குகளை சகோதரர்களே வழக்கு பேசி தன்னுடைய கைவசமாக்கிக் கொள்ளலாம். சட்ட திட்டங்களை பேசி தன்னுடைய கைவசமாக மாற்றிக் கொள்ளலாம். இது மிகப்பெரிய கைசேதமாக மாறும். கனிமானவர்களே, நாங்கள் சற்றும் யோசிக்காத நவீன யுகத்தில் யோசிக்கக்கூடிய நாங்கள் கனிமானவர்களை நாங்கள் இப்படியும் யோசிக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளில் அல் காதிர் அல்லாஹு தஆலா அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடியவனுக்காக வேண்டி யன்சிபுல்லாஹு லஹு லிவாஅன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஒரு கொடியொன்றை அல்லாஹு தஆலா அப்படியே நட்டுவான். அவங்க அதுக்கு கீழால இருப்பாங்க. அதுக்கு கீழால சொல்லப்படுவாங்க, ஹாதிஹி கத்ரத்து ஃபுலானி, இது இன்னாருடைய மகன், இன்னார் இந்த நேரத்தில் இந்த பொருளை ஏமாத்தினதுடைய அடையாளம் தான் இது. இந்த ஹதீஸுக்கு கீழால ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுவாங்க, அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்குமாம், இன்னாருடைய மகன் இன்னார் இவ்வாறு ஏமாத்தினதனுடைய அடையாளம் தான் இது, ஏமாற்றுதான் அதனுடைய சாட்சி தான் இது என்று சகோதரர்கள் அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்குமா. எப்படி இருக்கும்? அலா ரூஸில் ஹலாயிக், உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் இப்படியாப்பட்ட ஒரு கொடிக்கு கீழால இருக்கிறதுக்கு சகோதரர்களே எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கும். உலகத்தில் சகோதரர்களை நாங்கள் இது எல்லாத்தையும் சொந்தமாத்தி இருக்கிறோமோ எடுத்திருக்கிறோமோ எல்லாத்தையும் நாங்கள் இந்த கொடியை சரி பயந்து கட்டாயமாக திருப்பி கொடுக்கணும். மிஸ்ர் நாட்டில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் பதிவு செய்யப்படுது. ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்றாங்க, கூட்டாளிகள். ஒருவருக்கு கொஞ்சம் சல்லி தேவைப்படுது, கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏதாவது ஒரு சாட்சி ஒன்றை வச்சாதான் தாரத்துக்கு ஏறும். அப்போ அந்த மற்ற சகோதரர் சொல்றாரு, என் வீட்டு பத்திரமும் இதுவும் இருக்கு, நான் அதை தாரேன், இந்த பணத்தை தான் நான் ஒரு வருஷம் வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து நான் சல்லியை தந்துட்டு என்னுடைய வீட்டு பத்திரத்தை நான் எடுத்துக்கொள்றேன். கனிமானவர்களை கொடுத்துட்டு போனாரு. இவர் சல்லி எடுத்து எல்லா விதமான கடன்களை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனாரு. வீட்டு வந்து சல்லியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறாரு. அவர் சிரிக்கிறாரு, எந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறார். சொல்றாரு, நீங்க அப்படி ஒரு பத்திரத்தை எடுத்து வைக்கவே இல்லை, நான் உங்களுக்கு சல்லி தரவே இல்லை. அப்ப இவர் யோசிக்கிறாரு, கூட்டாளி விளையாட்டுக்கு செல்றாரு. பார்த்தா உண்மையிலேயே இவர் ஹக்கீக்கத்தில் தான் யதார்த்தத்தை தான் பேசுறாரு. சொல்றாரு, நான் அப்படி ஒன்று செய்யவே இல்லை. ஆச்சரியம் என்ன, கொண்டு வந்து பத்திரத்தை காட்டுறாரு. பார்த்தா முழுமையாக பெயர் மாற்றப்பட்டு யாருகிட்ட கொடுத்தாரோ ஒரு அமானிதத்துக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறார், மிகப்பெரிய மோசடி செஞ்சிருக்கிறார். உள்ள பணத்தை செலவழிச்சு எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய கைவசம் அதை அப்படியே மாற்றிருக்கிறார், தன்னுடைய பெயருக்கு மாற்றிருக்கிறார். என்ன ஆச்சரியம், இவருக்கு சரியான கவலை. பல முயற்சி செஞ்சாரு, சல்லி செலவழிச்சாரு, உலகத்துடைய சொன்னாரு. அந்த ஏமாற்றம் செஞ்சவர் சொன்னாரு, இந்த நாட்டில் 7 நீதிமன்றங்கள் இருக்கு, இந்த 7 நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு நீ போ, அங்கே உனக்கு எந்த விதமான சார்பும் கிடைக்க மாட்டாது. இப்போ இந்த மனிதர் என்ன செஞ்சாரு, கவலையோட கொஞ்சம் காலம் இருக்கிறாரு, நோயாளி யோசிச்சு நோயாளியாக மாறிட்டாரு. மனைவிக்கு போக வேண்டிய ஹக்கு, பிள்ளைகளுக்கு போக வேண்டிய ஹக்கு இன்னும் ஒருவருக்கு உரிமையாக மாறிட்டு கவலையோடு நோயாளியாக இருந்து கடைசி கட்டத்தில் சொன்னாரு, மகனே, நான் எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டேன், நான் மௌத்தா போனதன் பின்னால நான் இந்த கடிதத்தை தாரேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் என்னை அடக்கிறதுக்கு முன்பதாக இந்த மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் வச்சு இந்த கடிதத்தை வாசி. கனிமானவர்களை மகன் இவ்வாறே செஞ்சாரு. கடிதத்தில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்துச்சு, ஏ மனிதா, ஏ நண்பா, நான் உனக்கு நம்பி என்னுடைய பத்திரத்தை தந்தேன், நீ எனக்கு மோசடி செஞ்சாய்,
ஆனா இன்றைக்கு உலகத்துடைய எல்லா நீதிமன்றங்களும் உனக்கு சார்பாக வாக்களிச்சிட்டாங்க, உன்னோட பணத்துக்கு சார்பாக திரும்பிட்டாங்க. ஆனா ஃபஅர்ஃபஉ ஹாதிஹில் கதியத இலா மஹ்கமத்தில் ஆஹிரா, ஆகிரத்துடைய மஹ்கமா, நீதிமன்றம். அங்கு மலக்குமார்கள் தான் சாட்சியாளர்கள், இங்கு லோயர்மார். அங்கு மலக்குமார் தான் சாட்சியாளர்கள், அங்கு சகோதரர்களே அல்லாஹ் தான் நீதிபதி, நீதி தவறாத நீதிபதி, அஹ்கமுல் ஹாக்கிமீன். அவனிடத்தில் இந்த விடயத்தை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை வாசிச்சு போட்டு, கண்ணியமானவர்களே, அந்த மகனும் என்னுடைய சகோதரர்களும் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிட்டு வராங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஏமாத்தினவருடைய நிலைமையை பாருங்க. நிறைய அமல் செஞ்சிருப்பாரு, நிறைய ஹஜ்ஜுகள் செஞ்சிருப்பாரு, உம்ரா செஞ்சிருப்பாரு, சதகா, தான தர்மம், தஹஜ்ஜுத், தொழுகை எல்லாம் பேரி தொழுதிருப்பாரு. கியாமத்துடைய நாள்ல அந்த கொடிக்கு கீழால எல்லா அமல்களையும் பிறருக்கு கொடுத்துட்டு, மற்ற சகோதர நண்பனுக்கு கொடுத்துட்டு, மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆசிரத்தில் அந்த நீதிமன்றத்தில் சகோதரர்களை தீர்ப்பை பெற்றுக்கொண்டு பயங்கரமான நரகத்துக்கு போக போறார். இதைத்தான் நாங்கள் பயப்படணும். யாருடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் எங்களை சொந்தமாக்கி இருக்கிறோமோ, அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி, ஒரு பின்னாக இருந்தாலும் சகோதரர்களே, இது கட்டாயமாக அவர்களுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்க்கப்படணும்.